வணக்கம் நண்பர்களே, இன்னொரு சந்தோஷமான நிகழ்ச்சி அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ அதுதான் நம்மளோட ஐபிஎஸ் எஸ்ஓவோட ரிசல்ட். இப்போ எஸ்ஓ அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ரிசல்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரம்மாண்டமான ரிசல்ட். ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், ஐடி ஆஃபீஸர். ஸோ இதில் மேஜராக ஏஎஃப்ஓ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டோட்டலாக நம்மளோட ரிசல்ட்டு 66+ அப்படி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக 68+ தாண்டி அரௌண்ட் 70 நோக்கிய ஒரு பயணமாக இருக்குது. அப்போ அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லும்போது இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு தனி ஒரு என்ன சொல்கிறதுனா, அது தனியான ஒரு டைரி இருக்கணும். ஸ்பெஷலாக நான் இதை தான் செய்கிறேன், இதான் தூக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம நார்மல் பேங்கிங், ஜென்ரல் பேங்கிங் எழுதணும் அப்படின்னா தமிழ்நாடு கிராமின் பேங்கில் வருஷத்துக்கு 2 வருஷம் பிஓ கிளர்க் எக்ஸாம், ஐபிஎஸ்சில் பிஓ கிளர்க் எக்ஸாம் அப்படின்னு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸ்டேட் பேங்க்கில் பிஓ கிளர்க் எக்ஸாம் அப்படி வந்துகிட்டே இருக்கும், நம்ம எழுதிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த ஐபிஎஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஓ எக்ஸாம் இயர்லி ஒன்ஸ் தான் எக்ஸாமு. ஸோ அதுவும் பர்டிகுலராக இந்த சப்ஜெக்ட் தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த விஷயம். அப்போ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தா நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸராக இருக்கலாம். ஸோ எம்பிஏ மார்க்கெட்டிங் எம்பிஏ படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக இருக்கலாம். ஸோ நீங்கள் இன்ஜினியராக இருந்தால் நீங்கள் வந்து ஐடி ஆஃபீஸர் ஆகலாம். சரிங்களா? அப்போ நம்ம இதில் எல்லாருமே கிளியர் பண்ணியிருக்காங்க. எல்லா கேட்டகரியை சார்ந்தவர்களும் வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு என்ன சொல்ல வில் பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் வந்து இதை தான் படிக்க போகிறேன், ஏஎஃப்ஓ தான் படிக்க போகிறேன், அதான் எடுக்க போகிறேன். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் தான் வரும். மீதி எக்ஸாம் நான் வந்து நமக்கு வந்து ஐபிஎஸ் பிஓ கிடைக்கலாம், ஐபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் எழுதலாம், கிளர்க் எக்ஸாம் கிடைக்கலாம், ஸ்டேட் பேங்க் பிஓ எழுதலாம், ஸ்டேட் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ஒரு இடத்துல நம்ம எங்கேயாச்சும் லேக் ஆனால் கூட அடுத்த ரிசல்ட் நம்ம காப்பாற்றி விட்டுரும், பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே ஒரே ஒரு எக்ஸாம் ஏஎஃப்ஓ தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகள் இன்ட்ரி வரைக்கும் போய்ட்டு கிடைக்காம பார்டரில் வந்தவங்க இருக்காங்க. லாஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸே வந்து கிளியர் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டவங்களாம் வந்து இப்போ இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒருவர் வந்து செலுத்தவர்களில் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை வந்து நமக்கு தேடி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கான ப்ரிலிம்ஸ் பேட்ச் as well as மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே கொண்டு போனோம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ். மார்க் இன்டர்வியூ பார்த்தாலும் நிறைய பேர் வந்து 80, 85, 90 அந்த ரேஞ்சில் வந்து மார்க் இன்டர்வியூ வந்து ஒரு பயங்கரமான மார்க் வாங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒருத்தருக்கும் ஒரு மார்க் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 5லேருந்து 6, 7 மார்க் இன்டர்வியூ வரைக்கும் அட்டன் பண்ணி, ஸோ என்னோடய குறைகள் என்ன, நிறைகள் என்ன, எங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன், எங்கே வீக்காக இருக்கேன் அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே நல்லா ஈச் அண்ட் எவ்ரி அப்சர்வ் பண்ணி இந்த ரிசல்ட்டை எடுத்தவங்க தான் இங்கே இருக்கிறாங்க. ஸோ கடந்த ஆண்டுகள் தோல்வி அடைந்தால் கூட இந்த ஆண்டுகள் வந்து வெற்றி பெற வேண்டும் என்ற முழு மூச்சுடன் முழு முயற்சியுடன் வெற்றி பெற்றவர்கள் தான் இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர், ஐடி ஆஃபீஸர் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு 1 year 1.5 year ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சப்ஜெக்ட் தான். ஏற்கனவே படித்த 4 புக்கை எடுத்து திருப்பி முதல்லேருந்து தட்டி புரட்டி எடுத்தால் நம்ம அக்ரி ஆஃபீஸர் ஆகிடலாம். ஸோ அதை நம்ம 4 வருஷம் சிலபஸை 1 வருஷத்தில் 6 மாதத்தில் 4 மாதத்தில் ரிவைஸ் பண்ணி ஃபுல்லாக படித்து வெற்றி படைத்தவர்கள் தான் இந்த நம்மளோட அச்சீவர்ஸ். ஸோ எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான திறமைசாலிகள், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டும் வந்து கடந்த ஆண்டும் இது மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைச்சது எஸ்ஓட. ஸோ இந்த டைமும் வந்து பிரம்மாண்டமான ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம பெற்றிருக்கிறோம் என்பதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதனை தொடர்ந்து அதுக்கு அடுத்தது ஸோ இந்த டைம் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்கல. இந்த மெயின்ஸ் மார்க் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க, பார்டரில் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கிறவங்க ஃபீலிங்ஸ் இருக்கும். இல்லை தோல்வி அடைந்தால் வந்து அதோட மன வலி என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம எக்ஸாம் உங்கள் ஃபீல்டில் தான் வந்திருக்கோம். அப்போ இதில் கஷ்ட நஷ்டங்கள் என்னென்னு நமக்கு தெரியும். ஸோ திருப்பி நான் 1 year படிக்கணுமே, படித்ததெல்லாம் திருப்பி ரிவைஸ் பண்ணணும், திருப்பி வந்து நான் அந்த 4 வரைக்கும் காத்திருக்கணும், எக்ஸாம் தேர்வு 4 வரைக்கும் காத்திருக்கணும், ஃபிலிம்ஸ் வச்சு போடணும், கரெக்ஷன் பார்க்கணும், மெயின்ஸ் திருப்பி அவ்வளோ பக்கம் திருப்பி எடுத்து படிக்கணும், அக்ரி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். இந்த மாதிரியான திங்கிங்லாம் ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா ஒரு டைம் ஃபுல்லாக உட்காந்து படித்தோம், அடித்தோம், தூக்கின வேலைக்கு போய்ட்டோம்னா ஹாப்பி. திருப்பி அதே புக்கை எடுத்து அதே நோட்ஸ் எடுத்து திருப்பி படிக்கும்போது அதோட கஷ்டம் வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம். அந்த பெயின்கான வழி எனக்கு என்னன்னு தெரியுது. அதுக்கான ஒரு முழு முயற்சியில் திருப்பி நம்ம வந்து எஃபர்ட் போடுவோம். ஸோ ஒரு வாரம் வந்து ரொம்ப சோகமாக இருப்போம். என்னடா இது வாழ்க்கை ஆச்சா, எப்படிலாம் படிச்சு எனக்கே தெரிலையே, என்னெல்லாமல் படிச்சிட்டேன், எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டேன், அதனால் என்னால் வந்து வெற்றி பெற முடியவில்லையே அப்படின்லாம் யோசிக்காமல் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து திருப்பி நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
வீக்லி ஷெடியூல் போட்டு அந்த வீக்கை ரிவைஸ் பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷம் நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸருக்காக ஏஎஃப்ஓக்காக என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ரிலிம்ஸ் as well as மெயின்ஸ் ரெண்டுமே கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். வழக்கமாக நம்ம வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் பேட்ச் போவோம், அப்புறம் மெயின்ஸ் பேட்ச் எப்படி போவோம். ஸோ இந்த டைம் வந்து கிளாஸ் பேட்சே ஸ்டார்ட் பண்ணுறோம், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்னா. ஸோ இதை நம்ம ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் போதே சைட் பை சைடாக இல்லை, ரெண்டு ஈக்குவல் எஃபர்ட், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படி ரெண்டுமே கொண்டு போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆண்டும் இதுக்கான இது மாதிரியான இதை விட பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெறுவதற்கான பிளானை நம்ம இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது உங்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஏஎஃப்ஓ வந்து நிறைய பேர் கிளியர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான பிளானாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஏஎஃப்ஓ அப்படின்னா எல்லாருமே இதை நம்பி உட்காந்துருப்பாங்க. காலேஜ் படிக்கும்போதே ஃபைனல் இயர் படிக்கும்போதே ஒரு கனவுல இருப்பாங்க. ஏன்னா என்னோட சூப்பர் சீனியர் எல்லாருமே வந்து ஏஎஃப் ஆகிட்டாங்க, அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க, எல்லாருமே ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சேலரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறைவான சேலரிலாம் கிடையாது. அரௌண்ட் எல்லாருமே வந்து ஒரு 70-75 ரேஞ்சில் சேலரி வாங்கக்கூடிய ஒரு போஸ்டிங் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அது மாதிரியான சேலரி வாங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நானும் போகிறேன் அப்படின்னு நினச்சி நீங்களும் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கும் அனைவரும் உங்களுக்கு தெரிந்த முகங்களாக தான் இருக்கும். உங்களோட அக்ரியில் படித்தவங்க, உங்கள் கூட ப்ரிப்பேர் பண்ணவங்க, அதுபோக இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சில், மெயின்ஸ் டெஸ்ட் பேட்சில் பார்க்கக்கூடிய நபர்களாக தான் கண்டிப்பாக எல்லாரும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் காலேஜில் உங்களோட ஜூனியராக இருக்கலாம், இல்லை உங்களோட சீனியராக இருக்கலாம், வாட் எவர் யாராக வேண்டுமானால் இருக்கலாம். ஸோ உங்கள் கண் முன்னால் உங்களுடன் நடமாடி கொண்டிருந்தவர்கள் இன்று வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்களின் பணி சிறக்க வாழ்த்துக்கள். நீங்களும் ப்ரிப்பரேஷனை தொடர்ந்து போடுங்க. எதுவுமே வந்து மனம் பெருசாக தளர்ச்சி அடைஞ்சிடாமல், ஏன்னா நமக்கு வந்து தெரியும் அதோட பெயின் என்னென்னு. ஸோ அதை நம்ம வந்து ஒரு பெரிய வழியை ஏற்படுத்தி எங்கெங்கே விட்டுருக்கோம்னு பார்த்து ஸோ அதெல்லாம் வந்து ரெட்டிஃபை பண்ணி அடுத்த ஆண்டுகள் வரக்கூடிய தேர்வில் நாமும் வெற்றி பெற வேண்டும். நமது போட்டோம் இவ்வளோ பெரிய ஃப்ளெக்ஸில் வரணும் அப்படின்னு ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளைய நாள் நமக்கான நாளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் இவங்களுக்கான நாளாக இருந்திருக்கு. ஸோ நாளைய நாள் நமக்காக இருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் 1000 வேகன்சி, இந்த ஆண்டுகள் 600+ அரௌண்ட் வேகன்சிலே நமக்கு வந்து இவ்வளோ ஒரு வெற்றி கிடைச்சது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஸோ அரௌண்டு கிட்டத்தட்ட ஒரு 10% நம்மளோட ஆட்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆல் இண்டியா எக்ஸாமில் ஒரு 10% நமது நண்பர்கள் வெற்றி பெற்றிருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பிரம்மாண்டமான ரிசல்ட்டாகவும் பார்க்குறேன். ஸோ இதனை தொடர்ந்து மீண்டும் இதற்கான முயற்சியில் இதே போன்று நிறைய ஏஎஃப்ஓ ஐடி ஆஃபீஸரை உருவாக்கும் நோக்கில், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் உருவாக்கும் நோக்கில் முழுவீச்சாக அடுத்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வெற்றி பெற்றவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த வெற்றிங்கிற ஒரு சாதாரண வெற்றி கிடையாது. நமக்கு தெரியும் ஒரு இடத்துல வேலைக்கு போனால் நம்மளோட சேலரி என்ன கிடைக்கும்ன்ட்டு. ஸோ இங்கே ஜாயின் பண்ணும்போதே 70+75 70 to 75,000 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்கு போகிறீங்க. ஸோ இந்த வேலையானது உங்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு இடத்துல கூட்டிட்டு போவோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வேலை இன்றைக்கி கிடைக்காதவங்க நாளைக்கு கிடைக்கும், அதை முழுமையாக நம்புங்கள். நாளைய நாள் நம்மளோட நாளாக இருக்கட்டும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மீண்டும் சந்திப்போம். நன்றி.